இப்ப எனக்கு வந்து ஒரு என் பாப்பா 2வது பிறந்ததுல இருந்தே வந்து இந்த உடம்பெல்லாம் கருப்பா வந்துச்சு. முகமெல்லாம் காலு எல்லாமே கருப்பா வந்துச்சு. அப்பெல்லாம் பாத்துக்கு இந்த தண்ணி குடிங்க, சத்து குறைவு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட சரி கருப்பா தானே இருக்குன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையா புள்ளி வரவும் அது ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சின்னதா சும்மா இங்க எல்லாம் வந்து ஒரு லைட்டா கழுத்துல வந்துச்சு. கால்ல 2 எலும்பு அந்த முன்னாடி மட்டும் வந்துச்சு, முழங்கால் கீழே. கால் தெரியாது, அதனால சரி இருந்துட்டு போகுது, நம்ம எதுக்காக பார்க்கணும், ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், கடவுள் இருக்காருன்னு பேசாம இருந்தது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுனாலதான் மறுபடியும் நான் ஸ்கின் டாக்டர் ஃபர்ஸ்ட் சிவகங்கை போனேன், அப்புறம் எல்லா ஊருமே போயாச்சு. காரைக்குடி போனேன், எல்லா ஊர்லயும் மதுரை போனேன், தேவகோட்டை போனேன், எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தேன். ஆனா எங்கே போய் பார்த்தாலுமே வந்து நமக்கு வந்து அதிகமா தான் வருது. எடுக்கும்போது சரியா போனோம்னா நமக்கு வந்து லைட்டா இருக்கிறது கொடுக்குற அந்த டேப்லெட், அதுவும் டேப்லெட்டா தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. அது நிறைய டேப்லெட், அதை பூரா சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இப்ப சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு எதுவுமே வந்தது இல்லை. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கா வந்து நமக்கு வந்து ஏதோ ஆயிருமோ என்னமோ அப்படின்னு எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க பிள்ளைய இருக்காங்க, பொம்பளை பிள்ளைய 2 பேரு, அதுகளுக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், இல்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்காவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் சரி பார்க்கலாம், நமக்காக இல்லைனாலும் அதுகளுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அம்மாவுக்கும் அது பெரிய வேதனை. நம்ம வந்து கும்பிடுறோம், சாமி கும்பிடுறோம், நான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்துட்டேன், நமக்கு பெருசா வராது, நம்ம யாருக்கும் எதுவும் பண்ணல, கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னே இருக்கும்போது அது சரியாகிற மாதிரி தெரியல. ஆரம்பிச்சிச்சு. 2வது உங்களுக்கு என்ன உணவு சாப்பிடணும், எது சாப்பிடலாம் சொல்ல மாட்டாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து, அதெல்லாம் சொல்றதுல இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அவ்வளவுதான். ஏன்னா உங்க இந்த மாதிரி வெண்புள்ளி வர்றதுக்கு தயிர் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்லணும். நீங்க தயிரே தான் போட்டு நிறைய தயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாப்பாடு எப்பவுமே நான் வந்து குழம்பு அதுகள்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். தயிர்னா சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் எப்பவுமே. இப்ப நான் இங்க வர்ற வரைக்கும் தயிர் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். எனக்கு அம்மாவுக்கு திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு திருப்தியா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு சரியாகிறத விட அம்மா திருப்தியா இருக்கணும். இப்ப உங்களுக்கு கண்ணு இந்த உதடுல எல்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்ப அதெல்லாம் கண்ணு உங்களுக்கு சுத்தமாவே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இங்க வரும்போது அது நல்ல பல்லு எப்படி வெள்ளை இருக்கோ அந்த வெள்ளை உங்களுக்கு 2 பக்கமுமே நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப அது வந்து பிரவுன் கலர்ல இருக்கதும் சரியாயிடுச்சு, நல்லா சரியாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு எவ்வளவு நாள்ல இது ரெக்கவரி இருந்துச்சு? நான் இப்ப 3 டைம் தான் வந்திருக்கேன், 3 மந்த்ஸ் வந்திருக்கேன். 3 மந்த்ஸ் எடுத்திருக்கீங்க. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஒரு 1 மந்த் எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுது. எக்ஸ்ட்ரா வரல, ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு பரவ ஆரம்பிக்கும். ஒரு புள்ளி இருக்கிறது அதிகமா அந்த இடம் ஃபுல்லா வந்துருது. ஆனா இங்க வந்துட்டு வந்து சரியாகுது. ஆனா கண்ணு வந்து உங்களுக்கு போன வாட்டி தான் அப்படி இருந்துச்சு, லாஸ்ட் டைம் தான் கண்ணு இருந்துச்சு. இது உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரையில கண்ணு கிட்ட இல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப 1 மாசத்துல தெரியல, நல்லா உங்களுக்கு 1 மந்த்லயே கண்ணுக்குள்ள உள்ள இதெல்லாம் நல்லா சரியாயிடுச்சு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி ஆகும்னு நினைச்சீங்க? சரியாகும்னு முதல்ல நம்புனீங்களா? அது நம்புனீங்க, கடவுளா அனுப்பி விட்டாருங்க அப்படிங்கறத நம்பணும் கண்டிப்பா. அம்மாவும் சரி நானும் சரி, நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னு இங்க அனுப்பிட்டு இருக்காரு. இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டு மதுரை. நீங்க லாஸ்ட் டைம் கூட வேற டிசீஸ்க்கு மாறிட்டீங்க, போன டிசீஸ்க்கு பாக்காம என்கிட்ட நீங்க வரும்போது போன் ரிலேட்டடா ஒரு அந்த இதுக்கு அப்படி நம்ம எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா அது இதுக்கு போனா நமக்கு வேற ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், முடக்குவாதம் மாதிரி சொல்றாங்க. அதுவும் நிறைய இது தேவையில்லாம அவ்வளவு தேவையில்லாம எடுத்தாலும் இல்ல அவங்க சைடு என்னமோ அது தெரியல, அது எடுத்தாங்க, அவங்களோட ப்ரொசீஜர் எடுத்தாங்க. அந்த டாக்டர்மா நல்லா தான் பார்த்தேன். இப்ப இதை விட்டு நீங்க மாறி அதுக்கு போயிருந்தா என்ன ஆயிருந்தா? அதையும் இப்ப நான் நினைச்சது இதையே நம்ம பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வைத்தியம் பார்த்துட்டே தெரியற மாதிரி இருக்கு நமக்கு. என்னடா அது நம்ம என்ன பண்ண வேற ஒரு இதுக்கு சேஞ்ச் ஆகுமே, அதே நினைப்புதான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிருமோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த கவலையை விட்டுட்டு வேற கவலைக்கு போயாச்சு. டெய்லி நம்ம வேலை பாக்குறதா இல்ல மருந்து மாத்திரை அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்? ஏன்னா நீங்க இப்ப இந்த டாக்டர் செட் ஆகலைன்னா அடுத்து வேற எந்த டாக்டர் நீங்க சேஞ்ச் ஆயிருந்து இப்படி போயிட்டு இருக்கணும். இப்ப நான் ஆனா உங்ககிட்ட வந்துட்டு மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சுத்தமா வந்து வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணி. அது வந்து நம்பிக்கை. ஏன்னா நீங்க எல்லா இடத்துக்கும் போகலுமே ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்படியா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி. மத்த இடங்களை விட இங்கே ஒரு நம்பிக்கை வந்து முழுசா
தெரிஞ்சிச்சு, அதோட சேஞ்ச் தெரிஞ்சு. ஏன்னா 1 மந்த் நீங்க எடுக்கலே உங்க காலு எல்லாமே நல்லா இதாச்சு. இப்போ பிளஸ் உங்களுக்கு இந்த முட்டுல இந்த இடத்துல அவசரமா வேலைக்கு கிளம்புனா கூட அத்தனையும் நான் சாப்பிட்டுட்டு போறேன். இல்லைன்னா அந்த ஒரு டேப்லெட் சாப்பிடறதுனால கடுப்பா இருக்கும் அவங்க கொடுக்கறதெல்லாம். இது வந்து அந்த பொடி எல்லாத்தையுமே அதுக்கே ஒரு 10 நிமிஷம் எடுத்தா கூட அதை நம்ம சாப்பிட்டுட்டுதான் போறோம். இப்ப வந்து எப்படின்னா இங்க வந்தது ஒரு திருப்தியா இருக்கு, சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இத பத்தி இப்ப யோசிக்கிறது. ஆமா, இத பத்தி யோசிக்கிறதுல மத்த வந்து எதுவுமே நமக்கு வந்து நம்ம இப்ப அங்கெல்லாம் வந்து டேப்லெட் சாப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு மஞ்சள் காமாலை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு, லிவர் டெஸ்ட்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப வந்து நமக்கு வந்து இதனால எதுவுமே வராது. நம்ம எவ்வளவு மாசம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும். உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கணும் இல்லையா, சரியாகுது, அது இருந்தா தானே நம்ம சைடு எஃபெக்ட் வராதுங்கிற ஒரு திருப்தி இருக்கு அதை சாப்பிடுறதுக்கு. மத்ததெல்லாம் சாப்பிட பயமா இருக்கு. ஏன்னா இப்போ மத்த கால் இதெல்லாம் உங்களுக்கு விசிபிளா தெரியல, கண்ணும் உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு நல்லா இப்போ கண்ணு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணல உங்களுக்கு நல்லா இதாயிரும். அதுக்கேற்ற மாதிரி உணவுகளும் தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு, இது எல்லாமே நீங்க எடுத்துக்கல. நீ இத பத்தியே நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு சரியாயிருங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. சரி ஆகும், கடவுள் கண்டிப்பா ஆயிடும். அதனால நீங்க இத பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக ஆக இது வந்து இதா செகண்ட் டைம் வரையில நான் உள்ள வரேன், உங்க அம்மா சாமி தான் இங்க உட்காந்து தன்வந்திரி காலையில எந்திரிச்சோடனே சாமி கும்பிடுவாங்க. காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் சூரியனை நம்ம சாமியும் கும்பிடுவாங்க, சூரியனை கும்பிடுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இல்ல நீங்க நல்ல விபூதி பூசிட்டு வரீங்களா, இதுவே ஒரு மங்களகரமா இருக்கு. அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு, அந்த கடவுள் வந்து உங்கள்ட்ட அனுப்பி கண்டிப்பா உங்களோட நல்ல மனசுக்கு. ஏன்னா உங்க அம்மாவும் அதான் சொன்னாங்க, அவ்வளவு ஒரு நல்ல நேச்சர் இது. அப்படியே எல்லாரையும் வந்து நீ வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுவேன் உனக்கு அப்படிங்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு வேதனை. அவங்க கொஞ்ச நாள் சாமியை கும்பிடாம இருந்தாங்க இடையில. நீங்க வந்த அன்னைக்கு அழுகிறது ஓகே, இன்னைக்கு எதுக்கு அழுகிறீங்க? இல்ல ஆமா, அவங்க வேதனை பண்றாங்க. நம்மளால வந்து வெளியில எங்க வயசான காலத்துல அவங்க வேதனை பண்றாங்க. இப்படி இருக்கிறதுனால தேவையில்லாம டென்ஷன் வேற ஆகி அவங்கள்ட்டயுமே நம்ம டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதாவது அவங்க கேட்கல நம்ம பதில் சொல்லணும். அதனால வந்து நீங்க வந்து அழுக கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் அழுதது ஓகே, இப்ப சரியாயிட்டு தானே வருது. இதனால இல்ல அம்மா வந்து வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு நம்ம அழுகுறான். ஆனா அவங்களே வருத்தப்படுற மாதிரி பேசிட பதில் சொல்லிடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அம்மாவுக்கு சாட்டிஸ்பாக்சன் தானே, திருப்தி. அத பத்தி இப்ப பேசுறதுக்கு எதுவும் இது இல்ல. அதனால நீங்க இனி கவலைப்பட வந்து ஒரே நம்பிக்கை, கடவுள் வந்து இங்க அனுப்பி இருக்காரு, இதுல உனக்கு சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி ஆகுது, எனக்கே தெரியுது, எனக்கே கண்ணே தெரியாது, எனக்கே அந்த சேஞ்ச் தெரியுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால நல்ல விசிபிளான மாற்றம் இருக்கு. இனிமே இத பத்தி நீங்க யோசிக்காதீங்க, இது கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு சரி ஆயிரும். நீங்க தான் கடவுளா. ஓகேமா, தேங்க்யூ.